ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாஸ்டர் பத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் ஹாப்பி போயிட்டு இவங்க ரெண்டு பேர் பாடியும் ஸ்வைப் பண்ணுறதுக்காக ஏதாவது நான் என்னோட முன்னோர்களை குறிப்பேட்டில் இருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோவாக இருக்கிற ஹீரோயின் வந்துட்டு இளவரசியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்மெல் வந்து பார்த்ததுக்கப்புறம் அது வந்துட்டு இளவரசியோடது மாதிரியே இருந்து அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்துட்டு ஏதோ கேட்க வருவான். ஆனால் இளவரசி ஒரு மாதிரி பார்த்தோன்னே, சரி நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிப்போம் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினாக இருக்கிற ஹீரோ அங்கே போனதுக்கப்புறம் அதோட முதலாளி அம்மா பிடிச்சி வச்சு என்ன பண்ணுதுன்னா, ஒரு 5 கொப்பரை ஃபுல்லாக மிளகாய் எடுத்து வச்சு, நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா இது எல்லாத்தையும் திங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. 5 கொப்பரை மிளகாயை திங்கிறதுக்கு பதிலாக பேசாமல் மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பொறுமையாக சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ சாதாரணமாக மன்னிப்பு கேட்டு நம்ம கூட ஸ்பெஷலாக கோழி கீழன்னு போய் திங்கலாம். எப்படி திங்கலான்னு சொல்கிற, கோழி எல்லாம் திங்கலான்னு சொல்கிற எப்படி? அதாவது இந்த இருக்கார்ல, அந்த அரசரோட அந்த நரி அரசரோட அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து எனக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த நரி அரசர் வந்து முட்டாளாக இருக்கணும் போல் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது, அட பாவி 2 பீஸ் கேக் எனக்கு தூக்கி போட்டு முழு விருந்தி நீ இவளுக்கு வச்சு கொடுத்துருக்கியா, இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்க, தின்னு மிளகாய் அப்படின்ட்டு பிடிச்சி வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், கொஞ்ச நேரம் இருங்க, என்ன மிளகாயை திங்கணும் அவ்வளோதானே. மாசா சிவாஜி படத்தில் வர ரஜினி மாதிரி மிளகா எடுத்து தின்னுகிட்டு இருக்கிறா, என்ன ஒன்று ஒன்றா தின்னு என்னை ஏமாத்த பார்க்குறியாங்கும்போது ஒரு கையில் எடுத்து வச்சு திங்கிறா. அப்படியே திங்க திங்க மரண வெறியில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தனையும் திங்க திங்க அப்படியே அது திங்கிறத தான் பார்க்கும்போது கொலவெறித்தனமாக இருக்கும், கண்ணிலலாம் கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும். அப்பயும் நான் திங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கட்டிச்சு தின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே ஹீரோயின் போயிட்டு அந்த புக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அது எப்படி இளவரசி கூட போயிட்டு அந்த ஸ்மெல் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதை அவன்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சத்தியை பயன்படுத்தி இங்கேருந்து பறந்து போகலாம் அப்படின்னு அவன் வந்துட்டு சத்தியை பயன்படுத்த பார்க்குறா. ஆனால் ஒத்த காலில் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி சத்தியை பயன்படுத்திட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சி இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சத்தியை பயன்படுத்தி எங்கே போய் தொபக்கடின்னு விழுறான்னா, நம்ம ஓனர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தலையில் போய் விழுறா. விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ அரசே நீங்களாங்கிறப்ப அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மிளகாயா தின்னு வாயெல்லாம் அலுமார் மாதிரி வீங்கி போய் இருக்குது. இதை பார்த்த உடனே ஐயோயோ என்ன பண்ணுற இது என்னோட உடம்பு அப்படின்னு 2 பேருமே போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓனர் அம்மாவை. அங்கே இருக்கிற மெய்டுக்கெல்லாம் ஒன்றுமே சுத்தமாக புரியல. என்ன சம்மந்தமே இல்லாமல் நரியரசர் வந்தார், இவங்க அடித்தாங்க, இவளும் சேர்ந்து போய் அடிக்கிறா, இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவா கத்துன்னு கத்திட்டு இருக்குது, எவ்வளோ மிளாயை திங்க வச்சு என் வாயை வெந்த வச்ச ஒன்றை சும்மா விட மாட்டான்டி அப்படின்ட்டு போட்டு புரட்டி எடுக்கிறாங்க, மாற்றி கையை உடைக்கிறது காலை உடைக்கிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் தனியாக ரூமில் கூட்டு போயிட்டு, ஏய் என்னால் தானே இந்த நிலமை உனக்கு, என் வாய் எவ்வளோ கொடூரமாக இருக்குது தெரியுமா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு தண்டனையை நான் அனுபவிச்சதே இல்லை தெரியுமா, சரி எதுக்காக இங்கே வந்த, அது வந்துட்டு நீ எவ்வளோ நேரம் தான் இங்கே இருப்ப, அங்கேயே வந்துடு, இங்கே பேர் என்ன விஷயத்துக்காக வந்தேன்னு சொல்லு. அதுவா இளவரசி மேலே அந்த வாசனை வந்துச்சு, அதனால அவங்கள டவுட் பட்டு, இங்கே பேர் நாம் நெருங்க போகிறது சாதாரண இடம் கிடையாது, அதுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது, நாம் எதுவும் எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது, நமக்கு எல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி வா, இங்கே இருந்தால் பிரச்சனையாக வரும், நீ வா நம்ம இடத்துலேயே போய் இருக்கலாம் அப்படிங்கும்போது, அது ஏன் இடம் நம்ம இடம் கிடையாது, சரிப்பா அது ஓ இடம் தான் வா. இல்லை நான் இங்கே ஒருத்தைய பழி வாங்க வேண்டியது இருக்குது, என் வாழ்நாளில் இப்படி ஒரு தண்டனையை நான் அனுபவிச்சதே கிடையாது, எவ்வளோ மிளகாயை என்னை திங்க வச்சு அலுமாறு மாதிரி ஆக்கி விட்டா என் வாயை, அவளை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறான். வந்தோடனே நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிறது ஹீரோயின் தானே, அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேஷுவலாக பேசுகிறா. ஆனால் அவளுக்கே ஒன்றும் புரியலை, என்ன திடீர்னு அரசர் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு அது அவள் ஹீரோயின் தானே, அதனால பேசும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம், உனக்கும் அரசருக்கு என்ன சம்மந்தம், 2 பேரும் அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, இனிமேல் அவளை பத்திரமா பார்த்துக்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க கையோ காலோ முறிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப அங்கே கட் பண்ணி நம்ம மந்திரியை தான் காமிக்கிறாங்க. மந்திரி போயிட்டு இளவரசரை பார்க்கலான்னு போகும்போது விஷம் வச்சான்ல ஹீரோவுக்கு, அவனை அடித்து அவன் கையை காலை முறிச்சு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே மந்திரி நடுங்கிட்டு போகிறாங்க, நம்ம போட்ட பிளான் வேற ஒர்க் ஆகலை, என்ன ஆக போதோ அப்படின்னு நடுங்கிட்டு போகும்போது
இளவரசே அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி அமைச்சரே? நீங்க பண்ற விஷயம்லாம் தப்பா போது. அவன் எப்படி உயிரோட இருக்கான்? என்ன மன்னிச்சுருங்க, மன்னிச்சுருங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க." அப்படிங்கிறப்ப, "உங்க பதவிய நான் பறிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சிய உங்க பையனுக்கு கட்டிக்க ஆசைப்பட்டீங்கள்ல. அதனால அதனால என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு நான் எந்த தண்டனையும் குடுக்க போல. ஆனா அப்பாவோட பாவத்த பையன் தானே தீர்க்கணும்." அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, அந்த ஆளா மன்றாடி கேட்குறாய்ங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு பழைய மாரி அமைச்சரா இருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க நின்ன இடத்துல இருந்துட்டு, அப்படியே நாய் மாரி நவுந்து வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னைக்குமே நாய் நாய் தான். மனுஷன் மனுஷன் தான். நீங்க மந்திரி மந்திரி தான். இளவரசர் இளவரசர் தான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எது பெருத்த அவமானமா இருந்தாலும், வேற வழியே இல்லாம பையனுக்காக செய்ய கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாய்ங்கன்னா, "உன்னோட பையன எனக்கு பக்கத்திலேயே வச்சுக்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு காவலாளியாங்கும்போது, ஐயோ! அதெல்லாம் வேண்டாம். என்ன இருந்தாலும் ஒரு அமைச்சரான இதுவாவே அவர் இருந்துட்டு போட்டும். வேண்டாமே அப்படிங்கிறப்ப, அப்போ நீ இளவரசர் சொல்றத கேட்காம இருக்கியா? அப்படின்னு இன்னும் கடுப்பாகும்போது, அவனே ஒத்துக்கிறான். நான் இருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்துட்டு அந்த ஆளுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அங்க வந்துட்டு இவங்கள தண்டையிலேருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அங்க வந்து இளவரசி உள்ள வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட டைம் ஆச்சு அப்படிங்கிற மாரி இளவரசர் வந்து கூப்பிட வர, இவங்கள காப்பாத்த தான் வந்தாய்ங்க அப்படிங்கிறத அந்த ஆள் நெனச்சானா என்னன்னு தெரியல. உடனே இந்த மாரி விஷயங்கள் பேசும்போது உனக்கு குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே அப்படின்ட்டு, அந்த பொண்ண சவுக்கால போட்டு பட்டேர் பட்டேர்ன்னு அடிக்கிறான். இத பார்த்துக்கிட்டே அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே போறான் அமைச்சரோட பையன். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா திட்டுறாரு. "எதுக்காகடா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு. அவரு அடிக்க வர, இவனுக்கு ஏதோ சக்தி இருக்கு போல. அப்படியே அமைச்சரோட கைய கண்ட்ரோல் பண்ட்டு, "அப்படியே அமைதியா இருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்க ஹாப்பி ஹாப்பி உடல சுவை பண்றதுக்கான விஷயத்த எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஹீரோயின் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, தபுக்குன்னு ஏதோ அவன் மேல வந்து பூக்கள் விழுற மாரி இருக்கு. கண் முழிச்சு பார்த்தா, பூச்செடியே ஒரு பொண்ணா வந்து உட்காந்துருக்க மாரி ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. ஆன்னு பார்த்து கத்தி மயக்கம் போட்டுர்றா. திரும்பி அந்த பூச்செடியே மறுபடியும் அதோட சக்திய பயன்படுத்தி திரும்பி எழ வைக்குது. அத பார்த்த உடனே புடுங்கி அடிச்சுட்டு தெறிச்சு தெறிச்சு ஓடுறாய்ங்க. எங்க போய் நின்னாலும், அந்த பூ வந்துட்டு வந்து டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு பக்கத்துல பக்கத்துல வந்து நிக்கிது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நல்லா யோசிச்சு பார்க்குறா. இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்டின்ட்டு. இவ முதலா பாத்ரூம்குள்ள ஹாப்பி ஹாப்பி வச்சு லாக் பண்ணும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இவளுக்கு பதிலா வெளில வந்திருக்கும்ல. அந்த பொண்ணு இது மாரியே இருக்கு. அப்போ "நீ யாரு?" "நான் ஒரு மலர் தேவதை. நான் யாரு? என்ன? என் பேரு என்னங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன பத்தி நான் கண்டுபிடிக்கணும். நான் இறந்துட்டேன். அவரு இல்லையா? அசுர அரசர் இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோவ தான் தேடி வந்திருக்காய்ங்க. ஐயோ! அது நான் இல்லம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயந்து ஓடும்போது, 2 பேருமே பயத்துல கத்துறப்ப, நம்ப ஹீரோயின் சாரி ஹீரோவோட வாலும், அந்த பொண்ணு கத்துனா ஓவரா ஃப்ளவரா தூவி விடுது. 2 பேருமே இப்படியே மாத்தி மாத்தி ஓடி புடிச்சு விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல ஹீரோ கிட்ட தான் கூட்டு போணும் அப்படின்ட்டு, நேரா ஹீரோ கிட்ட கூட்டு போறாய்ங்க. நம்ம ஹீரோவா பன்னிங்களுக்கு மத்தியில ஒரு மரத்துல ஹாயா பன்னிக்குட்டிய தடவி குடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். உள்ள போன உடனே, "இரு நான் பேசிட்டு வரேன். ஆமா அவ யாருன்னு தெரியுதா?" "நல்லா தெரியுதே. அவ ஒரு மர ஆவி. அதுவும் இல்லாம ஒரு தேவத. அவ எப்படியோ இறந்துட்டாளாம். அத நம்ம கண்டுபிடிக்கணுமா?" "இங்க பாரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏய் பேசாம நீ அங்கேயே வந்துருப்பா. வர முடியாது. அந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. போய் சொல்லி அனுப்பிச்சு வை" அப்படிங்கும்போது, அந்த பொண்ணா அழ ஆரம்பிச்சுருது. "ஏம்மா ஏம்மா 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 நீ அழாதம்மா. உனக்கு என்ன? நீ யாரு? நீ எப்படி செத்த? அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சு தரணும். அதானே? உனக்கு நான் கண்டுபிடிச்சு தரேன். போதுமா? முதல்ல இங்கேருந்து அழாம கிளம்பும்போது, நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா நடந்துக்கிறீங்க. உங்க பேர் என்ன? நானும் உன்ன மாரி ஒரு பொண்ணு தான். பார்த்தீங்களா? பொண்ணும் பொண்ணும் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். அங்க இருக்கான் பாரு பரதேசி பைய. அவன் எதுவும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறான்" அப்படின்ட்டு பழிச்சு காட்டிட்டு போறாய்ங்க. இத பார்த்து ஹீரோ கடுப்பாயிட்டு, "எப்படி இருந்தாலும் ஹெல்ப் கேட்க என்ட்ட தானே வருவ. வா வா" அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டே பாட்டு பாடிட்டு போது. அந்த பொண்ணு என்னதான் அழுது பேசினாலும், அந்த பாட்டு பாடுறதுக்கு சகிக்க முடியலப்பா. சரி, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணோம். உங்க அப்பாவ கண்டுபிடிக்கணும் ஹெல்ப் பண்ண விஷயமே பெரிய விஷயம். அது இல்லாம இந்த பொண்ணுக்கு வேற ஹெல்ப் பண்றது, அது இன்னும் ஸ்பீட கம்மி பண்ணும். அதனால என்ன பண்ற, இந்த விஷயத்த இப்படியே விட்டுர்ற. அந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சு போயிடும். அதோட பாடி அழிஞ்சு போச்சு. இப்ப அதோட ஆத்மா மட்டும் தான் இருக்கு. சொன்னா கேளு அப்படிங்கிற மாரி, நம்ம ஹீரோயின்ட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல புரிய வச்சுட்டு இருக்கான். சரி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி வா, நீ உன் இடத்துக்கே வா. இங்க ஏன் இருந்து கஷ்டப்படுற? என்ன திடீர்னு என் மேல இவ்வளோ அக்கறை? அக்கறைலாம் முன்னலேருந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை. இந்த மாரி பனிங்களுக்கு மத்தியில, வாடையில. இல்ல, இல்ல பரவால்ல எனக்கு பழகிடுச்சு. நீ போ. இல்ல நீ வந்தா நல்லா ஏய்
அங்கே இருக்கிற பயப்படுறது தானே நீ, அந்த பயத்தில் தானே என்னை வந்து கூப்பிட வர அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் மூஞ்சிலேயே தெரியுது நீ 10 காஞ்சனா படத்தை பார்த்த மாதிரி இந்த ஒரு பிள்ளைய பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி இருக்கு அப்படின்ட்டு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? ஒருவேளை இளவரசிக்கும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா? என்னை தூங்கத்துக்காக கூட்டு வந்தியா இல்லை என்னை தூர் வாரத்துக்காக கூட்டு வந்தியா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்புறம் ஹீரோயின் கேட்குறா, அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ அமைதியா தன்னை பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு கேட்குது. நீ என்னமோ திமிரோட்டமாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. உனக்கு அந்த பொண்ணு அழுகிறது உனக்கு புரியலையா? அதோட ஃபீலிங் உனக்கு புரியலையா? என்னோட ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்கல, நான் எதுக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கணும்? இந்த காதல் அப்படிங்கிற விஷயமாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்புங்கிறது யார் மேலே வேணாலும் வைக்கலாம், ஆனால் அந்த அன்பு என் மேலே வைக்க இங்கே யாருமே இல்லை. ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்னு நாள் காலையில் ஹாப்பியாக ஓடி வரான். ஐடியா கிடச்சிச்சு, பாடி ஸ்வைப் பண்ண ஐடியா கிடச்சிச்சு அப்படின்ட்டு தொடுதுன்னு ஓடி வந்து பார்க்குறான். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சி பார்த்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அடே துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிறது ஹீரோயின் தான் தெரியாமல் அவனை அப்படியே பிடிச்சி பொல்லுன்னு ஒரு அறை விட்டனே, அந்த உடம்புல இருக்கிறது ஹீரோயின் தானே. அவன் வந்துட்டு அழுறா, எதுக்குடா என்னை அடிச்ச, இப்படி என்னை யாருமே இப்படி அடிச்சதில்லை அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, தப்பு பண்ணிட்டேன், ராங்கான இடத்துல கையை வச்சிட்டேன், இரு நான் அவனை போய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவை தூக்கி பிடிச்சி அடிக்கலான்னு போகும்போது அது ஹீரோயின் ஃபேஸாக இருக்குது, அதை அடிக்கவும் முடியல அவனால். எனக்கு இந்த பாடி ஸ்வைப்பில் நான் பைத்தியம் ஆகிடுவோம் போல். உங்களை மாற்றுறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிச்சு, வாங்க நம்ம இந்த மந்திரம் போட்டு மாற்றிடலாம் அப்படின்னு 3 பேரும் ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் உட்காடுறாங்க. நாம் ஹாப்பியாக வழக்கம் போல் மந்திரம் போட ஆரம்பிக்கிறான். ஹியூமோ பாபே ஹோமோ பாபிசான்னு மந்திரத்தை போட்டு அப்படியே பாடி ஸ்வைப்பாகி பார்த்தா இப்போது நம்ம ஹீரோ உடம்புல ஹாப்பி இருக்கான், ஹாப்பி உடம்புல நம்ம ஹீரோயின் இருக்கா, ஹீரோ உடம்புல ஹாப்பி இருக்கான். சரின்ட்டு இன்னொரு டைம் மந்திரத்தை யூஸ் பண்ண இப்போ வந்துட்டு ஹீரோ உடம்புல வந்துட்டு ஹாப்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி உடம்புல வந்துட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. இப்படி மாறி ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ண ஹீரோவே கடுப்பாகி கேட்க ஆரம்பிச்சிடறான், உனக்கு ஒழுங்காக மந்திரம் தெரியுமா தெரியாதாடா அப்படின்ட்டு. லாஸ்ட்டு சான்ஸாக மறுபடியும் மந்திரம் போட்டு பண்ணும்போது ஹீரோயின் உடம்புல போய்ட்டு ஹீரோயின் போயிட்டா. ஆனால் இங்கே ஹாப்பி உடம்புல ஹீரோவும் ஹீரோ உடம்புல ஹாப்பியும் இருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோயினை போக சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் தானே இருக்கோம், நாங்கள் 2 பேரும் மந்திரத்தை ஸ்வைப் பண்ணிக்கிறோம், நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னோட பாடி கிடச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி அவளை அமுச்சு வச்சிடுறாங்க. இங்கே 2 பேரும் மந்திரத்தை மாற்ற ட்ரை பண்ணால் மறுபடியும் மந்திரத்தை போடுறான் நம்ம ஹாப்பி. ஆனால் அங்கே நடக்கிற ட்விஸ்ட் என்னென்னா, அங்கே ஹீரோட அசிஸ்டண்ட் வந்ததால் அவனும் சேர்ந்து பாடி ஸ்வைப் ஆகிறான். அதே நேரத்தில் ஹீரோயின் வெளியில் போனால் நம்ம இளவரசர் வந்துட்டு முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் கூட போன மாதிரியே இருக்கும்ல அந்த விருந்துக்கு. அதனால அந்த பிள்ளைய வச்சு நம்ம ஹீரோவை ஏதாவது பண்ண முடியுமா, அந்த பிள்ளைய கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மெய்டுகிட்ட சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. போன உடனே ஹீரோயின் கரெக்டாக கண்ணில் மாட்டிடுறா. உன்னை வந்துட்டு இளவரசர் கூப்பிட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கழுத்தில் 2 கத்தியை வச்சு அவரை உங்களை வந்துட்டு பர்மிஷன் கேட்டுலாம் கூப்பிட்டு வரல, கூப்பிட்டு வர சொன்னாங்க, அது எப்படி வேணாலும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கா கண்ணு முழுங்கி பிதுக்கி போய் நிற்கிது. இப்போ தான்டா ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.